ரிஷபராசிக்காரர்களே, உங்களுடைய யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்துல இந்த 2026ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. வருஷம் பிறக்கும் பொழுது குரு பகவான் 2வது வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாருங்க, ராசிக்கு 2ஆம் வீட்டுல. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எங்க போனாலும் இந்த வருஷத்துல நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க. போன வருஷம் முடியாம அறகுறையா பாதியிலே நின்று போன பல வேலைகள் இந்த வருஷத்துல சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு தொழில்ல முதலீடு செய்தோம், ஆனா ஒன்னும் பெருசா நம்மால வருமானத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு ஏங்கி தவித்துட்டு இருந்தவங்களுக்கு திடீர்னு அந்த தொழில்ல தொடங்கி இருக்கக்கூடிய தொழில்ல இனிமே நிறைய வருமானம் எல்லாமே வர ஆரம்பிக்குங்க. அதே போல இந்த வருடம் பிறக்கும் பொழுது உங்களுக்கு பக்கபலமாக சனி பகவான் உட்கார்ந்து இருக்கிறாருங்க, லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால தொலைநோக்கு சிந்தனையுடன் இந்த வருடத்துல சில முதலீடுகள் செய்வீங்க. வீடு, மனை, சொத்து இதெல்லாம் வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 8வது வீட்டுல செவ்வாய் மறைஞ்சிருக்கிற நேரத்துல இந்த வருஷம் பிறந்திருக்கிறதுனால வண்டி வாகனத்தை நீங்க பார்த்து பயன்படுத்தணும். சாலை விபத்துகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பா செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர் அந்த மாதங்கள்ல சுக்கிரன் கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறாரு. அந்த காலகட்டத்துல நீங்க சாலைகள்ல கவனமா இருக்கணும். வாகன விபத்துகள் வராம பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. பழைய வண்டி வாகனம் வாங்குறீங்கன்னா அந்த வண்டி மேல ஏதாவது கோர்ட்டு கேஸ் இருக்கா அப்படின்னு விசாரிச்சு பார்த்துட்டு வாங்குறது நல்லதுங்க. முடிஞ்ச வரைக்கும் புது வண்டி வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் இருக்கிறாரு, அப்படி இருக்கிறவங்க ராசிநாதன் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய வீட்டை கொடுத்துட்டு புது வீடு வாங்க வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கிற வீட்டு மனையில வீடு கட்டி கிரகப்பிரவேசம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனாலும் குரு பகவான் ஜூன் மாதத்திலிருந்து உங்களுக்கு சுமாரா தாங்க இருக்கிறாரு. ஜூன் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்குமே சுமாரான வீடுகள்ல தான் அவர் பயணம் செய்ய இருக்கிறாரு. அதனால பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க, இறக்கப்பட்டு ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி புதுசா அறிமுகமாகறவங்களை நம்பிடாதீங்க. புகழ்ந்து யாராவது பேசினாங்கன்னா அதுல நீங்க ஏமாந்துடாதீங்க. வியாபாரம் கடந்த வருடத்தை விட இந்த 2026ஆம் ஆண்டுல ரொம்ப நல்லா லாபகரமா இருக்கும். புது தொழில் தொடங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்துல மே மாசத்துக்குள்ளாரியே உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கிறது, அல்லது புது வேலை வாய்ப்பு கிடைக்கிறது, அதுக்கான வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மே மாதத்துக்குள்ளார குடும்பத்துல நல்ல சுப நிகழ்ச்சிகள், மகனுக்கு கல்யாணம் அல்லது மகளுக்கு திருமணம், அது மாதிரி கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எப்படி பார்த்தாலும் 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியையும் சந்தோஷத்தையும் தரக்கூடியதாக இருக்குங்க. மேல மேல நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சிவபெருமானை நீங்க வணங்குறது நல்லதுங்க. திருவாசகம் முடிந்தால் நீங்க படிங்க. அதே மாதிரி பிரதோஷ விரதமும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேல மேல நல்லதெல்லாமே நடக்குங்க. பார்வையற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில உதவுங்க. பேரிச்சம்பழம் தானமாக கொடுங்க. 2026ஆம் ஆண்டு அமோகமாக இருக்கும்.